தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்படியே எழுந்து நின்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், தம்முடைய சாயலிலே நம்மை உண்டாக்கின தேவன், நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்த தேவன், கரங்களை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே பலியாக நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி மீட்டு பரலோக பாக்கியத்தை தந்தருளுகிற தேவன், பரலோகத்திற்கு நாம் செல்லும் வரை நம்மோடு கூட இருக்கும்படி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிற தேவன், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா வந்தடையத்தக்க கண்ணாயிரு என்று பக்தன் பாடுகிறார். அவரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். அவருடைய வேண்டுதலுக்கு, அவருடைய துதிக்கு, ஜெபத்திற்கு, அவருடைய விண்ணப்பங்களுக்கு, மன்றாட்டுகளுக்கு அவருடைய செவி எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எங்கள் நடுவிலே நீர் உலாவும்படியாக எங்கள் நடுவிலே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரரே. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டி நமஸ்காரம். கரங்களை கூப்பி நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை கூப்பி அவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி அவரை நாம் பணிந்து கொள்வோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இந்த காலை நேரத்திலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமையாய் விடுவதில்லை. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு வேண்டிய நன்மைகளை பரிபூர்ணமாய் தந்தரளி உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீர் எங்களை திருப்தியாக்க போகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்படியே நாம் உட்காரலாம். திருவவதா அப்படியே உட்காரலாமா? நமஸ்காரம் ஜெகத் ரட்சகனே, நமஸ்காரம். ஜெகதீசன் என்றால் இந்த ஜெகத்திற்கே ஈசன், இறைவன், சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராகிய எம்பெருமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? அவர் நிஷ்கலங்க புருஷ பிரஜாபதி என்று ரிக் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் குறைவில்லாத புருஷ, ஆண், பிரஜா, மக்கள், பதி, அரசன், குறைவில்லாத
மக்களின் தலைவன், ராஜா, மகாராஜா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? இந்த தரணியின் மானுடர், இந்த தரணியிலே, இந்த உலகத்திலே மனிதர்கள் உயிர் அடைந்து ஓங்க உயரும்படியாக தருவினில் மரத்தினில் மாண்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் கரங்களை கூப்பி பணிந்து கொள்ளுவோம். அடுத்த அடியிலே பாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, பரம சற்குருவே. இவர் பரம சற்குரு, உண்மையான சற்குரு, எப்பொழுதும் நமக்கு போதிக்கிற போதகர் பரிசுத்த. அடுத்த அடியை போடுங்க. எப்பொழுதும் நமக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர். அடுத்த அடி, அரூபியாய் பார்க்க முடியாதவராய் அடியார், நம்முடைய தம்மை நம்புகிற அடியார்களுடைய அகத்தினிலே உள்ளத்திலே வசிக்கும் அரிய சித்து, கிடைக்கிறதற்கு அரிய மருந்து. சதா உமக்கே நாங்கள் எப்பொழுதும் துதி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? திருவவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க, தரணியில் மானுட உயிரடைந்தோங்க, அருவினில் மாண்டோய் நமஸ்காரம், அருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளனே, எங்களோடு இருப்பவரே, எங்களை வழி நடத்துபவரே, வழி இதுவே என்று சொல்லி எங்களை நல் வழியில் நடத்துகிற தெய்வமே, எங்களை விட்டு பிரியாதவரே, நிழல் போல எங்களை தொடருகிறவரே, நன்றி. நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சற்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சற்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும், அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். முத்தொழிலோனே, மூன்றில் ஒன்றோனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தாதி கர்த்தரே, கருணையின் சமுத்திரமே, அருட்கடலே, ஆனந்த பேரின்பமே, இகத்தில் எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, எங்களுக்காக தம்மையே ஈந்தவரே, உண்மை உள்ளவரே, ஊக்கம் தருபவரே, எண்ணத்தில் நிறைந்திருப்பவரே, ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுகிறவரே, ஒன்றான மெய் தெய்வமே, நாங்கள் ஓதுகிற பரம்பொருளே, ஔஷதமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கரங்களை கூப்பி முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா,
நித்ய திரியேகா நமஸ்காரம், நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த யாவர பிதாவே நமஸ்காரம், யாவர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி அவருக்கே மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய சபையிலே தேவனுடைய துதி விளங்குவதாக. ஆமென். பரிசுத்தவான்கள் என்றால் தேவனுடைய இரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிற சபையிலே கர்த்தருடைய துதி விளங்கும், அவர் மகிமைப்படுவார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மூலமாக, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் துதியிலே அவர் மகிமைப்படுவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இந்த உலகத்தில் ஆண்டவரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் இதுவரைக்கும் எத்தனை துதி ஏறெடுத்திருப்பாங்க? கோடா கோடி துதிகள். எத்தனை துதிகள் ஏறெடுத்தாலும் அவருடைய மகிமையை விவரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமை உள்ள உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கைகளை தட்டி அவரையே நாம் மகிமைப்படுத்துவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழ்வோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி மீட்டபடியால் கிருபாசன தண்டைக்கு, பிதாவாகிய தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேரும்படியான கிருபையை அவர் நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரே. அவருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவகுமாரனுக்கு மகிமை உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மகிமை நம்முடைய சபையிலே விளங்குவதாக. கிருபாசன தண்டை தேடுவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம்.
சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே கரங்களை உயர்த்தி ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி வலது கரத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தே காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தே காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ. அல்லேலூயா அல்லேலூயா அடையாகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தம்மை ஆதரிப்பீ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு நாள் இரவு நேரத்தில் அமர்ந்து என்னுடைய தேவைகள் எல்லாம் என்ன, குடும்பத்தின் தேவைகள்லாம் என்ன, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன, தொழிலின் தேவைகள் என்ன, எதிர்காலத்தின் தேவைகள் என்ன, எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து எழுதி 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 ஒரு லிஸ்ட் போட்டா கடைசியில் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஐயோ, இந்த தேவைகளை எல்லாம் எப்படி நம்மால் சந்திக்க முடியும்? நம்முடைய கைப்பலனால் எப்படி அதை சம்பாதிக்க முடியும்? எப்படி இந்த தேவைகளை நாம் சந்திக்க போகிறோம் என்று மலைத்து போனேன். அப்பொழுது ஆவியானவர் நினைச்சு உணர்த்தினார், திரும்பிப்பார் என்று சொன்னார். நீ நடந்து வந்த பாதைகளை திரும்பிப்பார். இதுவரைக்கும் உன்னை எவ்வளவு அற்புதமாய் நடத்தினேன். இதுவரைக்கும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தது உன் சாமர்த்தியமா, உன் கைப்பலனா? இல்லை, நானே உன்னை பலப்படுத்தினேன். இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தினேன். பக்கத்தில் சொல்லுங்க, இனிமேலும் இனிமேலும் நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தாயின் கருவில் தோன்றினது முதல் நான் உன்னை ஏந்தினேன். இனிமேலும் சொல்லுங்க எல்லாரும், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கைகளை தட்டி அதை உணர்ந்த தாவீது பாடல், முதிர் வயதும் நரைமயராகும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும், என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாதிரும். அவனை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. தம்மை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. உங்களையும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவரை துதித்து அவர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி அவருடைய மகிமை நினைத்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது இம்மைக்குரிய தேவைகளையும் மறுமைக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்து கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்து கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கண்வீதிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
தாயார் சாராள் நவரோஜி இந்த பாடல் எழுதியிருக்கிறாள். அவருடைய பாடலில் பார்த்தீங்களா, எப்பொழுதும் கடைசி அடியில் விஷயம் இருக்கும். என்ன விஷயம்? இந்த உலகத்தின் நம்பிக்கைகள், உலகத்தில் எத்தனையோ மகான்கள் எல்லாம் அநேக போதனைகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா போதனைகளும் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆண்டவரே, நீங்கள் செஞ்சதுக்கு நன்றி, என்னை உயர்த்திட்டீங்க நன்றி, இனிமேல் நடத்துவீங்க நன்றி, எல்லாம் ஓகே தான்ப்பா. ரிசல்ட் என்ன? தேவகுமாரன் வந்துடும் நாள் அவரை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தமா? அதான் ரிசல்ட். அங்கே பாஸ் ஆகணும். இந்த கடைசி அடியில் வச்சுட்டாங்க பாருங்க. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? தேவகுமாரன் வந்துடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். பக்கத்தில் கேளுங்க, ஆர் யூ ரெடி? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஓ, அதுதான் நம்முடைய ஆராதனைக்கு அர்த்தம். ஆராதனைக்கு முடிவு அதுதான். பரலோகத்திலே தேவகுமாரன் இறங்கி வரும்போது அவரை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு வேதம் சொல்கிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை இம்மைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை மறுமைக்கு ஏதுவாகவும் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த பாடலை அடியே கடைசி அடி இன்னொரு டைம் பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி, கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி, கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடி கூட்டம் மேலெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்குள் நாம் களி கூறுவோம். இதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது. இங்க இருக்கிற யாருக்காவது தேவையில்லாமல் இருக்குதா? பிரச்சனை இல்லாமல் இருக்குதா? போராட்டம் இல்லாமல் இருக்குதா? நாளைக்கு விடிஞ்சா என்ன செய்வோங்கிற எதிர்பார்ப்போடு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. என் தேவைகளை சந்திப்பீர் யார் என்ற மலைப்போடு உட்கார்ந்துருக்கீங்க. ஆனாலும் கர்த்தருக்குள் நீங்கள் களி கூறும்போது நம்முடைய தேவன் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்ப்பே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்து உங்களை வாழ வைப்பார். நல்ல கைகளை தட்டி உம்மை மறவேனா. எதுக்காக ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு? அப்பதான் அவரை மறக்க மாட்டோம். அவரை மறக்காம நன்றி சொல்லும் போது, ஒவ்வொரு முறை நாம் அவரை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை வந்து மூடும். வீட்டில் ஒரு பாட்டை பாடி பாருங்க, ஆவியானவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. இருள் அகன்று போகும். ஒரு பாட்டு, ஒரு துதி எடுக்கும் போது டார்ச் லைட் அடிக்கிறது போல ஒரு ரூம்ல இருட்டா இருக்குன்னு இருட்டை பிடிச்சி விரட்ட முடியாது. ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்துனீங்கன்னா அந்த வெளிச்சம் இருட்டை துரத்தி விடும். அதே போலத்தான் மெழுகுவர்த்தியை போல அந்த ஒளியை நீங்கள் ஏற்றி வைக்கிறீர்கள். கையில கொளுத்துற விளக்கல்ல, இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிற கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியும் போது எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை மறவேனா. எத்தனை பேர் ஏசப்பாவை மறக்காம இருக்கீங்க? அதனால தானே வந்திருக்கிறோம். சில பேர் தாழ்மையான நிலைமையில கஷ்டப்பட்டு முன்னேற வரைக்கும் பயங்கரமா தேடுவாங்க. நல்லா வளர்ந்த பிறகு டைம் இல்லைம்பாங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கே டைம் இல்லை, ஆராதிக்கிறதுக்கு டைம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்து டைம் இல்லைப்பான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காகத்தான் உம்மை மறவேனா. எந்த நிலையில் இருந்தாலும் பக்கத்தில் சொல்லுங்க, வந்த நிலையை மறக்காது. பாடுவோம். என் இயேசையா உம்மை மறவேனா.
நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்ம நினைக்கலாம், ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. என் ஏசையா, வலது கையை உயர்த்தி, உம்மை மறவேன் என் ஏசையா, உம்மை மறவேன். காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகளை எண்ணி நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நோக்கமும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். என் நாவு உம்முடைய நீதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் ஏசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா, உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா, உம்மை மறவேனா. ஏசையா, உம்மை மறவேனா. என் தாழ்வினில்
நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 71 இப்படியாக சங்கீதக்காரன் பாடுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். மகிழுதா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல கையை கொடுத்து ஓ ஹல்லேலூயா ஆமென் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமா இருந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க கர்த்தரை உங்க இருதயத்திலிருந்து பாடி, பக்தியுடன் பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. நீங்க பாடும்போதே விடுதலை, நீங்க பாடும்போதே நீங்க எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க பாடும்போது ஆண்டவர் வர்றதுக்கு இடம் கொடுக்கறீங்க. ஆமென். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உன் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக, உன் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். எப்படி? நம்பிக்கையோடு துதிப்பேன், நம்பிக்கையோடு நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என் தேவனே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே, என் புகலிடமும் மறைவிடமும் என் அரணும் என் கோட்டையும் நான் நம்பியிருக்கிறவருமானவரே, உம்மை நான் துதிப்பேன், நாள்தோறும் துதிப்பேன். Every day I shall praise you, O God. துதிக்க முடியாதபடி ஓ இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைத்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா உதடுகளும் திறக்கட்டும். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நல்ல வாயை திறந்து, வாயை திறக்கிறதுக்கு முன்பாக உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. அடைக்கப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ரிபா லபா ரதுர நம நம ரதுர நக்கர பதர நம நம ரதுர லபா ரபா ரபா. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே.
அக்களித்து அகமகிழும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நோக்கமும் என் நம்பிக்கையுமா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அப்படி இருந்தார் ஆண்டவர்? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறார்? நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே, என் தாயின் வயிற்றில் இருந்து நான் வெளிப்படும் போதே உம்முடைய சார்பில் நான் விழுந்தேன். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். முதிர்ந்த வயதும் அரை வயதும் வரைக்கும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும். வலது கரத்தை உயர்த்தி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தேன். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தேன். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் முதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதி. நம்புறீங்களா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது ஒவ்வொருவரையும் கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அப்படியே எழுந்து நின்று அவருடைய வசனம் தான் நம்மை பலப்படுத்த முடியும். அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்த முடியும். ஒரு தரலா தூரன கர தூரன ஷபல பதரனம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு ஈஷக்கர தூரனம். ஆண்டவரே, நீங்க கொண்டு வந்தீங்களேப்பா, நன்றி சொல்லுங்க. முழு மனசோட விட்டு கொடுத்து அப்படி ஆராதிங்க. சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கல, யாரையும் பார்க்க தேவையில்லை. நம்ம கர்த்தரையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அதுதான் தாவீதுடைய வெற்றியின் ரகசியம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கிய நோக்கமும் என் நம்பிக்கையுமா இருக்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா? அதனால தான் தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
எதை எடுத்தாலும் அவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரே இரவுல சிறையில் இருந்தவனை அடுத்த நாள் காலையிலே சிங்காசனத்திலே உயர வைத்த தேவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். உங்களையே நீங்கள் கிள்ளி பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்திய கர்த்தர் ஏன் அவனை உயர்த்தினார்? கரங்களை உயர்த்தி அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகவில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விட்டு ஓடி போகவில்லை. கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு உறவு, that is called relationship. ஒரு ஷபராதுரநாமன் அப்படிப்பட்ட உறவு ஏதோ கட்டளைக்காக அல்ல, கண்டிப்புக்காக அல்ல, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுமேங்கிறதுக்காக இல்லை, நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை. அவர் மேல அன்பு வச்சு எத்தனை பேர் அவரை ஆராதிக்கிறீங்க? எனக்காக என்னை போன்ற ஒருவனுக்காக, என்னை போன்ற ஒருத்திக்காக உயிரை கொடுத்தீங்களே. 10 ரூபா கூட யாரும் தரமாட்டாங்களே ஆண்டவரே, ஆனால் உம்முடைய உயிரையே கொடுத்தீரே அப்பா. எனக்காக அடிக்கப்பட்டீரே, புறக்கணிக்கப்பட்டீரே, இரத்தத்தை சிந்தி மீட்டவரே, உங்க ரத்தத்தையே எனக்கு விலையா கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறீங்களே அப்பா. நீ என் பார்வைக்கு அருமையா, அதனாலதான் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ அருமையானவன். இந்த உலகம் ஒருவேளை உன்னை தொடச்சி போடுற அழுக்க போல பார்க்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை, ஓ நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ஓ ராஜ முடியுமா இருக்கிறார். நீ அடுப்பின் அடியில் கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளுக்கு ஒத்த சாயலாய் இருப்பீர்கள் என்று ஓ மகிமையுள்ள மகனாக மகளாக கர்த்தர் நம்மை பார்க்கிறதுக்காக கரங்களை உயர்த்தி, அவர் நம்மை அசட்டை பண்ணாத தேவன். திக்கற்றவருடைய ஜெபத்தை புறக்கணிக்க தள்ளாத தேவன் அவர். எபினேசரே, இதுவரைக்கும் உதவி செய்தார்னு அர்த்தம். ஆராதனை என் துணையாளரே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை பிடித்துக் கொள்ளுகிறோம், என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உம் கரத்தை பிடித்தால் விட்டு விடுவேன், ஆனால் நீர் என் கரத்தை பிடித்துக் கொள்ளணுமே. வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுங்க. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும்
எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் பெயர் சொல்லி வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, நல்ல ஆராதிப்போம். துணையாளரே ஆராதனை. எபின் கரங்களை அசைத்து துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. எபினேசரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி துணையாளரே, என்னை விட்டு விலகாதவரே. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே, நல்ல கரங்களை உயர்த்தி துணையாளரே. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. நல்ல கரங்களை கட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அல்லவா? கரங்களை அப்படியே உயர்த்தி அமைதியாக நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், பரிசுத்த ஜாதியாகும்,
ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை தெரிந்து கொண்டவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உட்காரலாம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 28 எல்லாம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. அல்லேலூயா. தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுதுன்னா, தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றின் மூலமும் நன்மை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். தேவன் இம்மக்களை தம் திட்டத்தின்படியே தேர்ந்தெடுத்து உள்ளார். அல்லேலூயா. தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றிலும் என்ன மூலமும் நன்மை செய்கிறார். ஆண்டவர் தம்மை தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் என்ன நன்மை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை ஒரு தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் என்ன ஸ்தோத்திரம், நமக்கு நன்மை கிடைத்திட்டுனா கர்த்தருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு என்ன ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் கிடைச்சா தேவனுக்கு என்ன மகிமைப்படுத்துகிறோம், புகழ்கிறோம். அதே இதில் என்ன ஸ்தோத்திரம், விசுவாசி என்று சொல்லப்படுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், அநேக நாட்களாக நாங்கள் சபைக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறோம், வேதத்தை நன்றாய் வாசிக்கிறோம். ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. எனக்கு ஏன் இந்த உபத்திரம் வந்தது, எனக்கு ஏன் இந்த போராட்டம் வந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தா, என்கிட்ட என்ன குறை, இப்படிதான் நம்ம என்ன அநேக நேரத்தில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய மனநிலைமை பார்த்தீங்கன்னா, இவருடைய நிலைமை என்னன்னா, இந்த உலகத்தின் இன்மைக்கான ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிறவருடைய மனம். இவருடைய என்ன முடிவு எப்படி போய் முடியும்? இவருடைய முறுமுறுப்பு, தேவன் மேல் இருக்கிற எரிச்சல் இவர்களை ஜெபம் பண்ண விடாது, இவர்கள் தேவனை ஆராதிக்க விடாது, இவர்கள் தேவனுக்காக செயல்பட என்ன முடியாதபடி இவர்கள் முடங்கி போயிடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள். ஏன்னா இவர்கள் இன்மைக்கான பலனை தேடினவர்கள். இவருடைய முடிவு எங்க போய் முடியும்னுச்சுன்னா பின்மாற்றத்திற்கு போய்விடும், தேவனை விட்டு தூரமாய் போய் விடுவார்கள். ஆனா அதே இதுல ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் உண்மையான அன்பு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் எத்தனை நெருக்கங்கள், உபத்திரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், சஞ்சங்கள், பாடுகள், ஸ்தோத்திரம் எது வந்தாலும், இழப்புகளே வந்தாலும் அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு நாளும் தேவனை விட்டு பிரியவே மாட்டார்கள். அந்த பாடுகளுக்கும் அந்த உபத்திரங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையும் சாந்தமா இருக்க பழகுவார்கள், எந்த சூழ்நிலையும் மன சமாதானத்தோடு கூட என்ன இருக்க பழகுவார்கள். அவர்கள் எந்த நிலையில் என்ன தேவனை மட்டும் நம்புவார்கள். அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் அன்பான தேவனிடத்திலிருந்து இந்த காரியம் வருகிறதே என்று எண்ணுவார்கள். சகலமும் அவர் திட்டத்தின்படிதான் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று என்ன அவர்கள் நம்புவார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் என்ன வேதத்தில் வாசித்து பார்த்தால், யோபனுடைய மனைவி என்ன சொல்லுகிறார், இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரா, உன் தேவனை தூசித்து ஜீவன் என்ன செய்யும் விடும் என்று சொன்ன பொழுது, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் இதை நாம் கர்த்தர் கொடுத்த இந்த காரியத்தையும் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தன் மனைவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதனாலதான் யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்த பொழுதும், அத்தனை அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இழப்புகள் வந்த பொழுதும் அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமா ஒரு வார்த்தை சொல்லாதபடி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை என்று சொல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுடைய மன நிலைமை எப்படி இருக்கிறது? என் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமும், என் வாழ்க்கையிலே என்ன ஸ்தோத்திரம் செய்யப்படுகிற ஒவ்வொரு என்ன சூழ்நிலைகளை நான் கடந்து போவதெல்லாம்
கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை என்ன ஸ்தோத்திரம் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை இந்த பாதையில் என்ன போவதற்கு, கர்த்தர் என்னை இந்த பாதையில செல்வதற்கு எனக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதிக்காத எதுவும் என் வாழ்க்கையில் நடப்பதே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு முடி கீழே விழுந்தாலும் தேவ சித்தம் இல்லாம விழாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா வாயில் இருக்கும், வாழ்க்கையில இருக்காது. எத்தனை நமக்கு என்ன நன்மைகள் வரும் பொழுது மட்டும் நம்ம ஆண்டரை புகழ்வது அல்ல. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்களேன். 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவன் சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பான். 35 வருங்க, 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். யார் நிமித்தம்? தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் எனக்கு எத்தனை உபத்திரம், வேதனை, எனக்கு துன்பம், கஷ்டம், கண்ணீர் எது வந்தாலும் ஸ்தோத்திரம். 36ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயமோ. அடுத்து 37ஆம் வசனத்தில் பாருங்க, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளை முற்றிலும் ஜெயங்கொள்ளர்களாய் இருக்கிறோமே. 38 பாருங்க, 38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. நான் உண்மையான தேவ பிள்ளை, நான் இந்த தன்மை நமக்குள்ள இருக்கும், இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன ஸ்தோத்திரம், பிரச்சனை வந்தாலே என்ன அப்படியே ஒரு மாதிரி அப்படின்றுவோம். ஒரு போராட்டம் வந்தாலே நம்ம அப்படியே என்ன ஒரு நெளிய ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய துன்பம் வந்தாலே நம்ம என்ன முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் மறந்துடுவோம், நம்முடைய ஆராதனை மறந்துடுவோம், நம்முடைய ஊழியத்தை மறந்துடுவோம். ஸ்தோத்திரம். தேவனுக்காக செய்கிற காரியங்கள் முடங்கி போய்விடும். ஆனால் ஆண்டவருக்காக என்ன, இது என் தேவன் அனுமதித்திருக்கிறார், அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அவருக்கு மிஞ்சி எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலன்னு ஒரு தேவ பிள்ளை என்ன நினைத்தால் எந்த சூழ்நிலையில் என்ன அந்த பிள்ளையுடைய சந்தோஷத்தை யாரும் பறிக்கவே முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அந்த நன்மைக்கு தான் ஆமதிக்கிறாங்களா? அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் என்னச்சுன்னா, ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் என்னச்சுன்னா இருந்தார். அங்க இருக்கிற என்னச்சுன்னா ஒரு குடியானவன் எப்ப எதை எடுத்தாலும் என்னச்சுன்னா எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவான். எதை எடுத்தாலும் என்ன சொல்லுவான்? எல்லா நன்மைக்கு. அவங்ககிட்ட என்ன சொன்னாலும், ஏன் அந்த வீட்டில் என்னச்சுன்னா நீ கல்யாணம் நடந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு, இன்னைக்கு என்ன டிவோர்ஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லது, அந்த வீட்டில் இறந்து போயிட்டாங்க ரொம்ப நல்லது, தோத்திரம், அவங்க ஒரு வீடு கட்டினாங்க ரொம்ப நல்லது, அவங்க வீடு இடிஞ்சு போச்சு ரொம்ப நல்லது, எதுக்கு எடுத்தாலும் எல்லா நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். நல்லது நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஒரு நாள் ராஜா என்ன செஞ்சாலும் ஸ்தோத்திரம், அவருக்கு ஒரு என்னச்சுன்னா அவருக்கு ஒரு ஹேபிட் ஒன்று இருந்தது. அவர் என்ன ஹேபிட்னு சொன்னால், ஒரு சில நாட்களில் போய் வனத்தில் போய் என்னச்சுன்னா அப்படியே போய் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு அப்படியே வனங்களில் போய் சுற்றி திரிந்துட்டு அப்படி வருவார். ஒரு நாள் என்னச்சுன்னா அப்படி போகும்பொழுது என்ன ராஜா என்னச்சுன்னா அந்த வனத்தில் தவறி போயிட்டார். கூட வந்த ஆட்களை விட்டுட்டு தனியாக போய் என்னச்சுன்னா அவர் என்னச்சுன்னா ஒரு இன்டீரியரான என்னச்சுன்னா ஒரு பயங்கரமான அது வனத்துக்குள்ளே போயிட்டார். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போனவர் என்னச்சுன்னா அப்படியே என்னச்சுன்னா மறந்து உள்ளே போயிட்டார். போனால் அங்கே இருக்கிற என்னச்சுன்னா அந்த மாமிச பட்சிகள் அப்படி என்னச்சுன்னா மனுஷனை சாப்பிடுகிற என்னச்சுன்னா ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் மாட்டிட்டார். உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அப்படி மாட்டும் பொழுது என்னச்சுன்னா திடீர்னு சொல்லி என்னச்சுன்னா ஒரு யோசனை, அந்த அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட போய் அகப்பட்ட உடனே இவங்க எல்லாத்துக்கும் என்னச்சுன்னா இன்னைக்கு நம்ம தெய்வத்துக்கு என்னச்சுன்னா பண்டிகை செலுத்துகிற நாள், இந்த ராஜாவை பண்டிகை கொண்டாடிட வேண்டியதான், இவரை போய் என்னச்சு நரபலி செலுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ராஜாவை போய் என்னச்சு நரபலி செலுத்துறதுக்காக என்னச்சுன்னா அவர்கள் எல்லாம் கொண்டு போய்
ராஜாவுக்கு என்னச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு முன்னால் எல்லாம் குளிப்பாட்டி ராஜாவை என்னச்சுன்னா பழி செலுத்துறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? அந்த எல்லா நன்மைக்குன்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு நாள் என்னச்சுன்னா ராஜாவுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை என்னச்சுன்னா நடந்தது. அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவர் ஒரு நாள் அவருடைய விரல் துண்டாயிட்டு. உடனே இவன் எப்பவும் எல்லா நன்மைக்குன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, இவன் அப்போ போல சொல்லியிருக்கிறான். ராஜாவுக்கு என்னச்சுன்னா விரல் துண்டாயிட்டுன்னு தேசத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரே கொந்தளிப்பு. நம்ம தோத்துறோம். இப்போ உங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுன்னா உங்களுக்கு கொந்தளிப்பா? தோத்துறோம் தோத்துறோம். உங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுனா உடனே நினச்சின்னா, பாஸ்டருக்கு என்னச்சுன்னா சுகம் இல்லை அப்படின்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். எப்போ வரணும் பார்க்கீங்களோ கத்திருக்க. அப்போ உண்மையில் என்னச்சுன்னா ராஜாவுக்கு என்னச்சுன்னா அப்படி என்னச்சுன்னா ஒன்று வந்துட்டு, அப்படி வந்தவொடனே என்னச்சுன்னா எல்லாரும் தேசத்து மக்கள்லாம் பரிதவிக்கிறாங்க. ராஜாவுக்கு என்ன போயிட்டு ஒரு விரல் துண்டா போயிட்டு அப்படின்னு. இவன் மட்டும் சொல்லியிருக்கான் நன்மைக்கு தான் இருக்கான். இவனை தூக்கி உள்ள ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. இவனை கூட எங்கே போட்டாங்க? ராஜாவுக்கு என்ன இதை போய் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆட்களுங்க பார்த்தீங்களா, சொல்லிக் கொடுக்குற ஆட்கள். இது போய் ராஜாட்ட சொன்ன, ராஜா தூக்கி இவனை ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ராஜா என்னச்சுன்னா இப்போ வனத்தில் இருக்கிறார், இவன் எங்க நினைச்சுன்னு ஜெயிலில் இருக்கிறான். இப்போ ராஜாவை எதுக்கு பலி கொடுக்க போறாங்க? எதுக்கு பலி கொடுக்க போறாங்க? தங்க தெய்வத்திற்கு பலி கொடுக்க போறாங்க. நினைச்சாங்க நல்லா கொளுத்து போய் இருக்கு, நல்ல ராஜாவை என்னச்சு நம்ம தெய்வத்துக்கு என்ன பலி கொடுப்போன்னு சொல்லி பலி கொடுப்பதற்காக நல்ல என்னச்சு குளிப்பாட்டி இருக்கும். ஒருத்தவனை எல்லாம் நிப்பாட்டு அப்படின்னு இருக்கிறான். என்னன்னு சொல்லிருக்கிறான், ராஜாவுக்கு என்ன, இந்த ஆளுக்கு என்ன கையில் என்ன இருக்கு? ஒரு விரல் என்னச்சுன்னா துண்டா இருக்கு. நம்ம தெய்வத்துக்கு குறையானதை கொடுக்கவே கூடாதுடா. தெய்வத்துக்கு என்ன கொடுக்கக்கூடாது? குறை உள்ளதை கொடுக்கவே கூடாது. தோத்துறோம். அதனால என்னச்சுன்னா இவனை கொடுக்க வேண்டாம், இவனை விட்டுருவோம். இவனை என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். ராஜா துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி வந்திருக்கிறான். வந்து சொல்லுங்க, முதல்ல அந்த ஜெயிலில் இருக்கிறான் பாரு, எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னான் பாரு, அவனை வெளியில் விடு அப்படின்னு சொன்னான். நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம யோசிக்கணும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமையே அல்ல. ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? உங்களை நேசிக்கிறனால தான், உங்க மேல அன்பு செலுத்தினால தான், உங்களை ஆண்டவர் என்ன தெரிந்தனால தான் இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். உங்க மேல என்ன ஸ்தோத்திரம் உள்ள கோபம் இல்ல, உங்க மேல இருக்கிற என்னச்சுன்னா ஆண்டவருக்கு இருக்கிற என்னச்சுன்னா அந்த உங்களை வெறுப்பதினால் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. எதை செஞ்சாலும் தேவன் நன்மைக்கு தான் செய்வார். ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். இன்றைக்கு நமக்கு இது தீமையா இருக்கலாம், ஆனால் அது என்னச்சு நமக்கு முடிவு சம்பூர்ணமாய் மாறும். அல்லேலூயா. சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2:9 பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மளாம் யாரா சொல்லுங்க? நம்ம யார் தெரிந்திருக்கிற? யார் நம்மளை தேர்ந்தெடுத்தா? சொல்லுங்க, யார் தேர்ந்தெடுத்தா? உங்களை பாஸ்டர் தேர்ந்தெடுத்தாரு? இல்ல, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார்? அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால உங்களை தெரிந்து கொண்டார். கரையம் செலுத்தி கரையத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று ஆண்டவர் சொல்லு. தேவன் உங்களை அவருடைய சந்ததியா இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரையும் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் என்ன செய்தார்? வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்ன நடக்கு? 1 பேதுருவின் புத்தகம் 5:10 பாருங்க. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொறிந்த தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அப்ப நமக்கு இந்த பாடுகள் நிரந்தரமானது அல்ல, அது கொஞ்ச நாள் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. அப்ப தேவன் சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவாராம், ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம். தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடு நம்ம என்ன செய்யுமா? இந்த பாடு நம்மளை சீர்படுத்தும். ஒரு தேவ பிள்ளைக்கு உபத்திரம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அந்த தேவ பிள்ளையை சீர்படுத்து, செதுக்குகிறது. தோத்திரம்.
அது மட்டுமல்ல ஸ்திரப்படுத்துகிறது, உறுதியாக்குகிறது. அது மட்டுமல்ல நிலைப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. பலம் உள்ளவர்களாய் இந்த ஸ்ட்ரென்தன் ஆக்குறது, அது ஸ்தோத்திரம், நிலை உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாத கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோப்பு 1:3 பாருங்க. யாக்கோப்பு 1:3 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. உங்கள் விசுவாச பரீட்சைக்குள்ளாகும். ஸ்தோத்திரம். பரீட்சைக்கு போனோம். அந்த பரீட்சை தான் நம்ம நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நம்முடைய தன்மை என்ன, நம்ம தகுதி என்ன என்பவர்களாய் மாற்றுவது நமக்கு வருகிற பரீட்சை, எக்ஸாம். ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. எத்தனை பேரு எனக்கு வருகிற பரீட்சையை சந்தோஷமா எண்ணுகிறேன்னு சொல்ல முடியும்? உங்க அல்லேலூயா பார்த்ததே தெரிஞ்சிட்டு உங்க பல்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்ப விசுவாசத்தின் பரீட்சை. அதனால தான் 1 பேதுருவின் புத்தகம் 1:7 பாருங்க. 1 பேதுரு 1 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு எப்படி வருதா? புகழ்ச்சி, கனம், மகிமை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடுகள், இந்த உபத்திரம் நம்மை புடமிடுகிறது, நம்மை உருவாக்குகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, நம்முடைய ஒரு ஸ்டாண்டர்டா நம்மை மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கை என்ன ஸ்தோத்திரம் நிலைப்படுத்த வைக்கிறது, உறுதிப்படுத்துகிறது. இந்த உபத்திரம் நம்மை அழிப்பதல்ல, தேவன் அனுமதித்த உபத்திரம் நம்மை செதுக்கி அவருக்கு உகந்தவர்களாய் மாற்ற பண்ணுவதுதான். அல்லேலூயா. ஆனா மகிமை எப்படி வரும்? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால யாக்கோப்பு 1:12 வாசிக்கும் பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிற எத்தனை நம்புதீங்க? எத்தனை நம்புதீங்க? என்ன ஆண்டவர் சிட்சிக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. நான் எல்லா பிள்ளையும் அடிக்க முடியுமா? எல்லாரும் என்னை பார்த்து என்னச்சுன்னா அப்பான்னு கூப்பிடுதாங்க, டாடி மம்மின்னு கூப்பிடுறதுனால என்னச்சுன்னா அந்த பிள்ளையை நம்ம அடிச்சிட முடியுமா? சொல்லுங்க. இப்போ நீங்களே சிலவங்க நினச்சுன்னா எப்பான்னு கூப்பிடுதீங்க, நாங்கள் ஒன்று நினச்சுன்னா என் பிள்ளை தானே அப்படின்னு உங்களை அடிக்க முடியுமா? அடித்தா அவ்வளோதான். அடுத்த நாள் என்னைய. ஆனால் அதே இது என் பிள்ளைய, நான் பெற்ற பிள்ளைய அவ இப்போ பார்க்குற அடிப்பீங்களோ? சேட்டை பண்ண அடிதான் என்ன, பிள்ளைய அடிக்கலாம். உலகத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்களா? பிள்ளைய முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணுமா, பிள்ளைய அதாவது பிள்ளைய அடிக்கணும். அதெல்லாம் இப்போ இன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது முருங்கை என்ன செய்யணும்? ஒடிச்சு வளர்க்கணும். முருங்கை என்ன செய்யணும்? ஒடிச்சு வளர்க்கணும். எதுக்காக? அப்போ தான் என்னச்சுன்னா நல்லா வளருங்க. இதுக்கு இல்லை அப்போ தான் இல்லைன்னா நேராக வளர்ந்து என்னச்சுன்னா அப்படி நிட்டமாக போய் டப்புன்னு ஒரு நாள் என்னச்சுன்னா ஒரு காற்று வரும்பொழுது ஒடிஞ்சு கீழே விழுந்துடும். ஆனால் ஒடிச்சு வளர்த்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா என்ன செய்யும்? படர்ந்து வரும். அது என்னச்சுன்னா ஒரு நாள் என்ன செய்யாது? கீழே விழாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை என்னச்சுன்னா முருகையை ஒடிச்சு வள, பிள்ளைய அடித்து வள அப்படின்னு ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் என்னச்சுன்னா, ஏன்னா பிள்ளைகளுடைய இருதயத்தில் எதுவும் ஒட்டி இருக்குமா? மதியானம். சில ஆட்கள் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கெல்லாம் தோத்துறோம். எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது மதியானம் ஒட்டி இருக்கு. அது பிறம்பினால் என்னச்சுன்னா அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிறம்பினால் என்ன செய்யணும்? அந்த மதியினத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் அப்படின்னு. அப்போ நம்ம பிள்ளைகளை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கண்டிக்க உரிமை இருக்கு. நாம் ஆண்டவருடைய பிள்ளையினால் நம்மை சிட்சிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு.
வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனத்துல பாருங்க. எபிரேயர் 12:6 பாருங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யார் ஆண்டவர் யார்கிட்ட அன்பு அவங்கள ஆண்டவர் சிட்சிக்கிறாரா. அடுத்த வசனத்தில் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்துல, நீங்கள் சிட்சையை சகிக்கிறலா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என் பிள்ளையை நான் அடிச்சதே இல்லை, என் பிள்ளையை நான் திட்டினதே இல்லை, என் பிள்ளை என்ன செஞ்சாலும் என்ன என் பிள்ளையை நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதவங்கெல்லாம் யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க பெற்றோரை இருக்க லாய்க்கே இல்லைன்னு அர்த்தம். உங்க பிள்ளை சரியான பிள்ளையா இருக்கவே இருக்காது. எங்க தட்டணுமோ தட்டணும். ஆண்டவர் மேய்ப்பனுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்க? கோலும் தடியும். கோலும், கோல் எதற்கு? கோல் எப்படி இருக்கும்? இது தடி எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். எதுக்கு கோல், எதுக்கு தடி? நல்ல மேய்ப்பன் அவருக்கு கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு, தடி இருக்கு. கோல் எதுக்கு? எங்கேயாவது நீங்க என்ன திருப்பி என்ன போகும்பொழுது கழுத்துல போட்டு இழுத்துருவோம். ஆடு போய்கிட்டே இருக்கு, எங்கேயா போய்கிட்டு இருக்க, நல்ல ஆடு போய்கிட்டே இருக்க பாருங்க, திரும்பி ஓடு பாருங்க, அவர் உடனே நினைச்சு அதை போட்டு இழுத்துருவார், இல்லை காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவார். ஓடாதுன்னு சில நேரத்தில் ஆண்டர் நம்ம காலை பிடிச்சி இழுத்து விட்டுருந்தாரு. அந்த அனுபவம் இல்லையோ? அப்ப இன்னும் நீங்க ஆண்டர்ட்ட அன்பு கூறலன்னு அர்த்தம். தோத்துறோம். இன்னும் விசுவாசத்தில் பலப்படணும்னு அர்த்தம். கையில தடி வச்சிருக்க எதுக்கு? எப்ப பாருங்க அந்த அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி என்னச்சுன்னா அதான் கோலும் தடியும் என்னை எதுக்காக? என்னை வந்து என்னச்சுன்னா நான் புல்லுள்ள இடங்களை மேய்க்கணும், அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடணும், நான் தவறி போயிடக்கூடாது, சிக்குண்டு போய் விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கோலும் தடி அவர் கையில வைக்கிறார். என்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் மட்டுமல்ல, வழி விலகி போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்னச்சுன்னா தேவன் கொடுக்கிற சிட்சை ஒரு குடும்பத்தில் என்னச்சுன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கத்தான் செய்யும். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும். அது ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறாங்க. அப்படி செய்யலைன்னா சிட்சை வரும். அந்த ஒழுக்கத்திற்கு மாறாய் போகும் பொழுது தண்டனை கண்டிப்பாய் உண்டு. நீங்கள் சிட்சையை சகிக்கிறலா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சிட்சையை சகிக்காதவர்கள் புத்திரர் அல்ல, அவர் நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 8ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் எப்படி இருப்பீங்களா? என்ன சிட்சையே வரக்கூடாது அப்படின்னா ஸ்தோத்திரம், கள்ளப்பிள்ளை தான். சிட்சையை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளை கள்ள பிள்ளை. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இருக்க முடியாது, நீங்கள் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அடுத்த 9ஆம் வசனத்தில் பாருங்க. 9, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. எங்க அப்பா அடிப்பாரு, எங்க அப்பா பயம் இருக்கா? பயம் இருக்கணும். எங்க அம்மா திட்டுவாங்க, பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு. இது அங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி சொல்லுங்கள். அல்லேலூயா. அவருக்கு அடங்கி நடக்கணும்ல, நடந்தா. 10ஆம் வசனத்தில் பாருங்க. 10ஆம் வசனம், அவர்கள் தங்கள் நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார். பிள்ளை கைக்கு மீறிட்டுப்பா, இன்னும் என்ன செய்யாத, பிள்ளைய அடிக்காது. ஏன்னா இப்போ அதுக்கு நம்ம ஆட்கள் எதுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால், இன்னும் அடித்தா அது நம்மளை அடிச்சிடும், நம்ம காதை பிடிச்சா அது அடுத்த காதை பிடிச்சிரும். அதனால பிள்ளை கைக்கு மிஞ்சிட்டு, அது பெரிய மிஞ்சி போன பிள்ளை என்ன செய்யக்கூடாது,
அதை நம்ம பிஞ்சு நினச்சி அடிச்சிடக்கூடாது, நம்ம அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு. அதான் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ, எவரோ? நம்முடைய தெய்வமோ? இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நம்ம ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்துக்கு நானும் நீங்களும் பங்குள்ளவர்களாய் ஆவதற்காகவே தான் நம்மை உடைக்கிறார், நொறுக்கிறார், அடிக்கிறார். நமக்கு சிட்சையை அனுமதிக்கிறார். அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைப்படுத்துவார், உறுதிப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம். அவர் வரும் பொழுது மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் நமக்கு உண்டாவதற்காக அவருடைய அந்த பரிசுத்தத்திற்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு இந்த அந்த போராட்டத்தையும் இந்த உபத்திரத்தையும் இந்த நிந்தையும் இந்த அவமானத்தையும் ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நேசிக்கிறவர்களை அவர் சிட்சிக்கிறார். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119:67, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உபத்திரப்பட்ட பின்போ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய உபத்திரம், தேவனுடைய சிட்சை, தேவனுடைய அந்த போராட்டம் என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக என் மனம் போன போக்கில் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். அந்த சிட்சை எனக்குள்ளாய் வந்த பொழுது, ஆண்டவர் எனக்கு சில போராட்டத்தை அனுமதித்த பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அதனாலதான் 71ஆம் ஸ்தோத்திர வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நான் உபத்திரப்பட்டது நல்லது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, இதை கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதித்தது நல்லது, அதனால என் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம், ஒரு சகோதரர் ஸ்தோத்திரம் செங்கோட்டையில் என்ன பாலிடெக்னிக் படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சாமில் வைத்திருந்த ஒரு அன்னை அந்தோணி அப்படின்னு, அந்தோணி ராஜ் அப்படிங்கிற அண்ணன், அவங்களுக்கு என்னச்சுன்னா அவருடைய ஒரு மகள் ஒரு மகன், 2 மகள் என்னச்சுன்னா ஒரு பையன். அது மூத்த மகளுக்கு என்னச்சுன்னா திருமணத்திற்காக ஒரு பையன் என்னச்சுன்னா நியமித்தார்கள். அந்த பையனுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் என்னச்சுன்னா பக்கத்தில் என்னச்சுன்னா ஒரு கிராமம், அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கும் பொழுது அவங்க வீடு ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த வீட்டில் என்னச்சுன்னா இவர் படிக்க வைப்பதற்கு என்னச்சுன்னா இவர் போகும்பொழுது ஒழுங்காக படிக்கலை. உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த ஆசிரியர் கூப்பிட்டு சொன்னா, உங்ககிட்ட தான் ஆடு வச்சிருக்கல, உன் பையன் என்னச்சுன்னா படிப்பெல்லாம் லாய்க்கில்லை, அவனை ஆடு மேய்க்க என்னச்சுன்னா அனுப்பிடுன்னு. இவர் ஆடு மேய்க்க என்னச்சுன்னா பையனை என்னச்சுன்னா வாத்தியார் சொன்னதை வச்சு ஆடு மேய்க்க என்னச்சுன்னா பையனை அனுப்பிட்டார். அப்போ ஆடை போயிட்டு வந்தோன்னு என்னச்சுன்னா அவர் கொஞ்ச நேரம் என்னச்சுன்னா சின்ன பையன் அந்த சேட்டை என்னச்சுன்னா அந்த ஆடுகளை என்னச்சுன்னா சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு அது நல்ல என்னச்சுன்னா இன்னைக்கு ஏன்டா ஆடை இன்னும் வயிறு நிறையலடா, இன்னும் என்னச்சு நல்ல மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போகல, என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி அப்பா சில கண்டிக்க ஆரம்பித்தார். இவர் என்னச்சுன்னா எனக்கு படிப்பில் அங்கே வாத்தியாரும் கண்டிக்கிறார், இங்கே என்னச்சுன்னா நீங்களும் இப்படி கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னச்சுன்னா, நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னால், அப்போ என்னச்சுன்னா அவன் அப்பா அம்மா விட்டுட்டு தெரியாமல் என்னச்சுன்னா ஓடி போயிட்டான். இப்போல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சிரும், அப்போ கண்டுபிடிக்க முடியாது, எங்கே இருக்கான்னு பார்க்க தெரியாது. அதனால என்னச்சுன்னா பையன் ஓடி போயிட்டான். போயிட்டு என்னச்சுன்னா ரொம்ப வருஷம் ஆயிட்டு ஒரு நாள் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்னச்சுன்னா அவன் ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டான். மாறி கர்த்தர் என்னச்சுன்னா அவங்க போன இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தா. அப்போ அன்னைக்கு என்னச்சுன்னா அவனுக்கு உணர்வு வந்தது, ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா அம்மா என்னை எதுக்காக கண்டிச்சாங்க, எதுக்காக என்னை தண்டிச்சாங்க, ஸ்தோத்திரம் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நேரம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தன் வீட்டுக்கு வந்தானா. வந்து என்னச்சுன்னா வரும்போது சும்மா வரல, அவர் வந்தபடி எப்படி வந்தார்னா தன் சொந்த காரில் தன் வீட்டுக்கு வந்தார். அல்லேலூயா. சொந்த காரில் வந்தார். அவன் வந்த பொழுது என்னச்சுன்னா தன் மகன் என்று என்னச்சுன்னா பார்ப்பதற்கே என்ன முடியலை, அந்த அளவு என்னச்சுன்னா அவருடைய எல்லாம் மாறி இருந்தது. அவன் சொன்னானா, உங்களை விட்டு நான் தூரமாக போயிட்டேன்,
உங்கள் சிற்றையை நான் நினச்சேன்னா இன்னைக்கு நான் அசட்டை பண்ணிட்டு போனேன். ஆனால் நான் அங்கே போய் நினச்சேன்னா நான் கஷ்டப்பட்டு நினச்சேன்னா உழைச்சேன். எனக்கு ஒரு நாள் நினச்சேன்னா ரொம்ப கஷ்டம், எனக்கு சாப்பிட வழி இல்லை, எப்படியாவது வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் நினச்சேன்னா எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. நான் இயேசுடைய பிள்ளையாக மாறினேன், சபைக்கு போனேன், ஆண்டவரை நம்பினேன். கர்த்தர் நினைச்சேன்னா ஸ்தோத்திரம், அவருடைய உபதேசத்தை கேட்டேன். கர்த்தர் நினைச்சேன்னா அவருடைய சத்தியத்தை நடத்தி வந்தா. என்னை கர்த்தர் நினைச்சேன்னா என் கையின் கீழில் ஆசீர்வதித்தா. ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். இப்போ இந்த வேலைக்கு போன இடத்துல அதிலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வருமானத்தை வச்சு நானே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நல்ல என்னச்சுன்னா பெரிய என்னச்சுன்னா நான் இந்த ஃபர்னிச்சர்ஸ் என்னச்சுன்னா நான் சேல் பண்ணுகிற ஒரு பெரிய கம்பெனியை நான் சென்னையில் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறா. எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, ஏன் எங்கள் அப்பா எனக்கு நன்மைக்கு தானே என்னை சிச்சித்தார். எங்கள் வீட்டில் என்னச்சுன்னா எனக்கு என் பிரோஜனத்துக்கு தானே என்னை அவங்க சிச்சித்தாங்க. எதுக்கு நான் அவங்கள மறந்து, எதுக்கு நான் அவங்கள வெறுத்து போயிருக்குன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அதனால என்னச்சுன்னா அவங்கள தேடி வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க வீடு ஒரு குடிசை வீடு தான், ஆனால் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, உணர்வடைந்தான். இன்னைக்கு நான் சொல்ல ஒரு வார்த்தை என்னச்சுன்னா, அந்த திருமணத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா என்னை சிட்சித்தார்கள். அந்த சிட்சையை கெட்டு நான் ஓடிட்டேன், ஆனால் அந்த சிட்சை எனக்கு நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு போய் வைத்தது. நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம சிட்சை வரும் பொழுது நம்ம ரொம்ப என்ன நெருக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஏன் எங்க அப்பா என்னை சிட்சிக்கிறார், ஏன் எங்க அம்மா என்னை சிட்சிக்கிறாங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மன கடினம் நமக்கு ஏற்படலாம், வெறுப்பு உண்டாகலாம். நம்முடைய ஆண்டவர் சில நேரத்தில் என்ன நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் பொழுது நம்ம மனலாம் எப்படி இருக்கிறது, ஏன் இந்த ஆண்டை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், எதுக்காக இந்த ஆண்டருக்காக வாழணும், ஏன் என் வாழ்க்கையில பாடு கஷ்டம் கண்ணீர் உபத்திரம் போராட்டம் இதுல தானே போறேன், ஒரு நாள் இதுல மீண்டு வர முடியல நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கிறார், ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதுவரை இந்த பாடுகள் வழியே கடந்து போவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் என்ன முன்னால உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் என்னச்சுன்னா தன்னுடைய ஒரே மகன் நல்ல ஒரு ஆற்று பண்ணுகிறவன், தன்னுடைய மேல் வீட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மாடியில் மொட்டை மாடியில் அவன் நினைச்சன ஒரு நல்ல ஒரு பிக்சர்ஸ் நினைச்சா வரைய ஆரம்பித்தான். அவன் நல்ல நினைச்சிருந்த பிக்சர்ஸை வரைந்து பார்த்து கொண்டே இருந்தான். பார்க்க ரொம்ப அழகு. அப்படி என்னச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னச்சுன்னா அந்த பிக்சர்ஸ் என்னச்சுன்னா அங்கே வைத்து விட்டு என்னச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வந்தான். பார்த்து புன்னகைத்தான். அவன் உள்ளம் பூரித்தது. ஐயோ எவ்வளோ அழகாக நான் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு இருந்தான். திடீர்னு சொல்லி என்னச்சுன்னா தன்னையே மறந்துட்டான். அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னால் வந்து கொண்டே இருக்கிறான். அந்த படத்தை பார்த்து என்னச்சுன்னா அப்படி ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு என்னச்சுன்னா வருகிறான். கொஞ்ச நேரம் திடீர்னு சொல்லி பார்க்குறான். அந்த படத்தில் என்னச்சுன்னா தன் தாயார் கொண்டு வந்த காப்பி என்னச்சுன்னா அப்படியே ஊற்றி அந்த படம் அழியுது. அவன் ஓடி போய் அந்த படத்தை பிடிச்சி என்னச்சுன்னா கட்டி பிடிச்சிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைம்மா, ஏமா இப்படி என்னச்சுன்னா பிரயாசப்பட்ட இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, அம்மாவை பிடிச்சி ஏசுதான். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, மகனே நான் உனக்கு என்னச்சுன்னா தீமை செய்யலை, உனக்கு நன்மை தான் செஞ்சேன். இந்த படத்தை இதே மாதிரி ஆயிரக்கணக்கான படத்தை உன்னால் வரைய முடியும், ஆனால் உன்னை போல் ஒரு மகனை நான் இன்னும் பெற்றெடுக்க முடியாது. நான் கொஞ்சம் என்னச்சுன்னா அந்த படத்தை மட்டும் அழிக்கவில்லை என்று சொன்னால், நீ இன்னைக்கு எனக்கு என் மகனாக இருந்திருக்க மாட்டாய், நீ மரித்திருப்பாய், நீ நின்ற இடத்தை போய் பார் என்று சொன்ன பொழுது அதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு வைத்தா தன் மகன் கீழே விழுந்து பல மாடி கட்டடத்துக்கு கீழே விழுந்து செத்து போயிருப்பான். தன் மகன் தனக்கு தேவை. அம்மா சில நேரத்தில் சிட்சிக்கிறான், அப்பா சில நேரத்தில் சிட்சிக்கிறான். இதே போல் நம்முடைய பரமபிதா நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக? நம்முடைய நலனுக்காகவே. நம்மை மறந்து போனதற்கா அல்ல, நம்ம என்ன சின்ன ஸ்தோத்திரம் வெறுத்ததற்காக அல்ல, அவர் நமக்கு நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டிட்டு முடிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவோம். அமைஸ்தோத்திரம். ஆதியாம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சில சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆதியாகமம் 50:20 பாருங்க. அமைஸ்தோத்திரம். யோசேப்பு சொல்லுகிறான், அவன் சகோதரர்கள் என்ன தகப்பன் மரித்து விட்டார், எல்லாரும் சேர்ந்து போய் அடக்கம் பண்ணி விட்டு எகிப்துக்கு மறுபடி வருகிறார்கள். யோசேப்பு என்ன அவனுக்கு செய்த காரியத்தை விற்று போட்டதை மனதில் வைத்து அந்த 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டோம், அவனை குழியில தூக்கி போட்டோம், அவனை நம்ம என்ன உபத்திரப்படுத்தினோம், குடும்பத்தை விட்டு பிரித்தோம். இன்னைக்கு அவன் என்ன தகப்பன் இல்லை, அவன் நம்மை கண்டிப்பாய் உபத்திரப்படுத்துவான் என்று அறிந்து அமைஸ்தோத்திரம் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு என்னச்சுன்னா தூது விடுகிறார்கள். அமைஸ்தோத்திரம், எங்களை மன்னித்து விடு,
எங்களை ஏற்றுக்கொள், ஸ்தோத்திரம், நாங்கள் உமக்கு அடிமை என்று சொல்லி என்ன செய்யனா, தகப்பன் எங்களோடு கூட இருந்த பொழுது இந்த வார்த்தை இப்படி சொன்னார் என்று சொல்லி அனுப்புகிறான். அதற்கு யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம், நான் இன்றைக்கு என்ன செய்ய அடிமையாய் வந்தேன், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டீர்கள், உங்கள் நிமித்தம் தான் இந்த தேசத்தில் அடிமையாய் வந்தேன், உங்கள் நிமித்தம் தான் இந்த தேசத்தில் என்ன செய்ய என் மேல அவச்சொற்கள் வந்து என்னை சிறையில் தூக்கி போட்டார்கள். நான் இத்தனை நாட்கள் என்ன செய்ய ஸ்தோத்திர சிறையில வாழ்ந்தேன். 40 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருந்தேன். இன்றைக்கு நான் வெளியே வந்திருக்கிறேன், உங்களை பழி வாங்காம விட மாட்டேன் என்று அவன் சொல்லவே இல்லை. அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். உங்கள் குடும்பம் உங்களை வெறுத்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, தேவ சபைக்கு வருவது நிமித்தமாக, இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று சொன்னது நிமித்தமாக உங்கள் குடும்பம் உங்களை வெறுத்திருக்கலாம். இல்லை, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்திருக்கிற முதலாளி சொல்லியிருக்கலாம், நீ இதை செய், இது செய்யவில்லை என்று சொன்ன என் கம்பெனியில் உனக்கு இடம் இல்லை என்று சொல்லி உங்கள் வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம். இல்லை என்று சொன்ன ஸ்தோத்திரம், உங்கள் சமுதாயம் உங்களை வெறுத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு வீடு வாடகைக்காக கிடைக்காமல் போய் ஒரு வீட்டுக்காக அலைந்து கொண்டு இருக்கலாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி நிலைப்படுத்துவார். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் செய்தது நமக்கு தீமை அல்ல, நன்மைக்காகவே செய்தார்கள் என்று ஆமதிக்கிற எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல என்ன சில உபத்திரம் வரும், சில போராட்டம் வரும். எதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் நமக்குள்ள என்ன ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்னொரு ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போவதற்கு அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினால தான். என் பிள்ளை ஸ்தானம் இங்க இல்ல, என் பிள்ளைக்கு இன்னொரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறேன், அந்த ஸ்தானத்தில் கொண்டு போவதற்கு தான் இந்த உபத்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். ஆமே சொல்லுங்க, ஆமே. ஆண்டவர் சும்மா நம்மளை இந்த உபத்திரத்தை அனுமதிக்கல, போராட்டத்தை அனுமதிக்கல. அவன் சொல்லுகிறான், எனக்கு நன்மை ஆண்டவர் செய்தார், நன்மையாக முடிய பண்ணா. 45ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 45:5 என்ன சின்ன ஸ்தோத்திர வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறான் 5ஆம் வசனத்தில், ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க அனுப்பல, நீங்க என்னை வித்து போடல, அது நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க விசிலப்பட வேண்டாம். கர்த்தர் தான் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் பாருங்க, பூமியில உங்க வம்சம் பஞ்சத்தில் அழியக்கூடாது, ஒழிந்து போகாம உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினா உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அமைஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் பாருங்க, அமைஸ்தோத்திரம், பார்வோனுக்கு அதில் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் என்னை வைத்தார். 11ஆம் வசனத்தில் பாருங்க, உங்களை பராமரிப்பேன். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதுவரையும் இவர்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க, இதுவரையும் இவங்க எனக்கு என்னச்சுன்னா எனக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டாங்க, என்னை உபத்திரப்படுத்திட்டாங்க. ஒரு நாள் என்னச்சுன்னா அந்த காரியத்தை காயப்பட்டிருந்தா இன்னைக்கு அதை வெளியே போடுங்க. கர்த்தர் அனுமதிக்காம அது உங்க வாழ்க்கை நடக்கவே இல்லை. உங்களை நான் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க, நீங்கள் அவர்களுக்கு இன்னைக்கு நன்மை செய்யுங்க, நீங்க அவர்களை நேசிங்க. அல்லேலூயா. அது ஒரு நாள் நீங்க நினைச்ச காயப்படி இன்னைக்கு நீங்க இப்படி நல்லா இருக்கீங்கன்னா அது காரணம் அதுதான். ஒரு நாள் நினைச்சுன்னா அவர்களை நீங்க தூசிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல், நம்ம இன்னொரு சம்பவம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், எல்லா பெண்கள்லாம் சேர்ந்து கோலியாத்தை நினைச்சு முறியடித்துட்டு வந்த உடனே அவங்க பாட்டு பாடுதாங்க. அவங்களுக்கு பாட்டு எப்படி கிடைச்சது? இந்த கம்பாரிசன் பாட்டு என்னைக்குமே நமக்கு ஆபத்து. அல்லேலூயா. என்ன விளங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. என்னைக்குமே கம்பேர் பண்ணிய பிள்ளைகளை பழக்கக்கூடாது.
அவன் சில பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவான், அவனை பாரு பக்கத்து வீட்டுக்கு, அவனை பாரு அவன் எப்படி நல்லா படிச்சு எப்படி இருக்கான், நீ இருக்கைய கழுத, உனக்கு 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 என்ன குறை வச்சுட்டேன், உனக்கு என்ன குறை, அங்கே அவனுக்கு அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கல, அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கல, அது அவனுக்கு தப்பா போச்சு. பிள்ளைகளை நம்ம மற்றவங்களை பார்த்து என்னது கம்பேர் பண்ணி அது நல்லா படிக்கு, அது நல்லா இருக்கு, நீ மாடா இருக்க, எருமை மாடு, அந்த கழுதை குதிரை என்னெல்லாம் இருக்கு அத்தனையும் பற்றி எனக்கு சொல்லுது. அது கடைசியில் பார்த்தா கழுதை மாதிரியே ஆயிடுது, இல்லை குதிரை மாதிரி இருக்கு, இல்லை என்னென்ன மிருகங்களுக்கு அத்தனை மிருகமாக மாறியது. பிள்ளைகள் அப்படியே நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னா அவன் எல்லா ஸ்திரீகளும் பாட்டு பாடினாங்களாம், சும்மா பாடக்கூடாது. சவுல் கொண்டது தாவீது கொண்டது 16. உடனே இதை பார்த்தான் தாவீதுக்கு என்ன, சவுலுக்கு என்ன வந்துட்டு, அவன் காய்மாரமாய் பார்த்தான். அதுலேருந்து அவனுக்கு வெறி பிடிச்சது பாருங்க. அதுலேருந்து அவனுக்கு என்னச்சுன உபத்திரம், அதுலேருந்து என்னச்சுன தாவீதுக்கு உபத்திரம், இவனுக்கு என்னச்சுன வெறி. அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது என் கையில் இல்லை, பெலிஸ்தியர் கையில் அவனை கொன்றணும். எந்த கையில் பாருங்க, அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. 14ஆம் வசனமா, 14ஆம் வசனம் பாருங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க. 14 தாவீது தன் செய்கையெல்லாம் புத்தி இல்லை இல்லை, அது எத்தனை வசனம், எத்தனை வசனம், 17ஆம் வசனமா, எத்தனை வசனமா, 17ஆம் வசனம். 17ஆம் வசனத்தை பாருங்க. 17 என் கை அல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விலட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமார்த்தியாக மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். ஆனால் கடைசியில் பிள்ளையை கொடுக்க மாட்டேன்ட்டான், அது வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். ஆனால் இவன் விட்டுட்டான், தேவ சித்தம் இல்லை அப்படின்னு விட்டுட்டான். அடுத்து என்ன நடந்தது, அடுத்து சொன்னா இன்னொரு என்னச்சுன்னா கட்டல, அது பெலிஸ்தருடைய 100 என்னச்சுன்னா நுனித்தோல் என்னச்சுன்னா கொண்டு வந்தா. என் 2வது மகள் ரொம்ப அழகா இருப்பா பாருங்க, மீரா தானே, மீகால என்னச்சுன்னா உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் உடனே என்னச்சுன்னா ராஜாவுக்கு மருமகனா இருப்பது ஐயோ கொடுத்து வச்சதில்லவா அப்படின்ட்டு உடனே போனான். போய் என்னச்சு ராஜா கேட்டது 100, இவன் கேட்டது 200, இவன் கொண்டு வந்தது 200. அல்லேலூயா. ராஜா கேட்டது எவ்வளவு 100, இவன் கொண்டு வந்து எவ்வளவு 200 நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்தான். மீகால அடைஞ்சிட்டான். ஆனா நடந்தது என்ன, எப்படியாவது பெலிஸ்தீனுடைய கையில இவனை சாகடிக்கணும் என்கிற எண்ணம் தான் யாருக்கு இருந்தது. ஆனா கர்த்தர் ஒன்று வச்சிருந்தாரு பாருங்க, அவன் மேல கர்த்தர் கூட இருந்தாரு பாருங்க, அவனை அழிக்கவே முடியல. கர்த்தர் அவனை எப்படி மாத்தினாரா, அவன் எண்ணத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. இந்த உபத்திரம் எதுக்கு ஆண்டவரே, இவ்வளவு போராட்டம் எதுக்கு ஆண்டவரே, இவ்வளவு நன்மை செய்கிறேன், இவ்வளவு நல்ல காரியத்தை செய்கிறேன், ஆனா எனக்கு உபத்திரம் தானே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கலங்கவே இல்லை. அவனுக்கு கர்த்தர் என்ன வச்சாராம், வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 29:30 வாசிக்கும் பொழுது 29:30 ஆமா ஸ்தோத்திரம், ஆமா 18, 29:30 அவன் அதிகமாய் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறான்னு கண்டறிந்து அவன் 29 ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு எப்படி இருந்தான், சத்துருவா இருந்தான். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கலாம் புத்திமான் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும், ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தீமை செய்தீர்கள் ஆனால் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு வருகிற உபத்திரம் என்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை உருவாக்குவதற்கு. அல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமையின் ராஜாவை தரிசிக்கும் பொழுது மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் என கொண்டு வருவதற்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவராய் மாறுவதற்காகவே கர்த்தர் என்னை உருவாக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதே தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க,
தானியேலுக்கு என்ன விரோதமா என்ன வந்தார்கள். ஸ்தோத்திரம். அவனை ராஜா என்ன எல்லா பிரதானிக்கு மேலான ஒருவனாக நியமிக்க என்ன அவன் திட்டம் பண்ணினான். ஆனா அவனுக்கு என்ன அவன் மேல எல்லாரும் பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவனை குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தார்கள். ஆனால் அவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்க ஒரு என்ன முகாந்தரம் இல்லாமல் இருந்தபடியினால் அவன் தெய்வத்தை தவிர வேறு எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று அறிந்த பொழுது அவன் ராஜாவிடத்தில் போய் ஒரு என்ன தவறான ஆலோசனை சொன்னார்கள். 30 நாட்கள் ராஜாவை தவிர எந்த மனிதனையோ எந்த தெய்வத்தையோ யாரும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று தானியேலுக்காக ஒரு சதித்திட்டம் பண்ணினார்கள். நடந்த காரியம் என்ன? அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்தாலும் தாவீது தானியேல் தாம் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்தனால தேவ சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில ஒன்று நடக்காது என்பதை அந்த தானியேல் அறிந்ததினால எது என்னை அசைக்க முடியாது என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலேயோ அந்த கட்டளையை மீறினவனாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணதை விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் சிங்கத்தின் கெபியில் கொண்டு போடப்பட்டான். கடைசி வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா சொல்லுகிறது, அவன் தானியேலின் தெய்வமே தெய்வம், அவன் எல்லா தெய்வத்திற்கும் மேலானவர் ஒருவரே, ரட்சிக்கத்தக்க திராணி உள்ளவரும் ஆராதிக்கப்பட வல்லமையுள்ளவரும் அந்த ஒரு தெய்வம் தான். அந்த மகத்துவமான தெய்வத்திற்கு முன்பாக ஒருவன் நிற்க முடியாது என்று சொல்லி அவன் தானியேலை தேசத்திற்கு மேலாக அதிகாரிகளுக்கு மேலாக உயர்த்தி வைத்து கடைசி வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் 3 ராஜாக்கள் காலத்திலேயும் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். சபைக்கு உபத்திரம் வந்துட்டு ஆமென். ஸ்தோத்திரம். சபை அழிந்து போனது எல்லாம் நினைச்சான். ஆனா 4ஆம் வசனத்தில் பாருங்க, சிதறி போனவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நான் அழியலை, இன்னும் தோத்து போகலை, ஆனாலும் நிற்கிறேன். அல்லையில சொல்லுங்க. ஏன்? அவருடைய கிருபை. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சபை அழிந்து போனது என்று நினைத்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் உபத்திரம் வந்து சிதறி போயிட்டெல்லாம். ஆனால் சிதறி போனவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நாம் கடந்து வருகிற சூழ்நிலை எந்த சூழ்நிலையும் ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள், நாம் செய்ய வேண்டிய ஊழியம், நாம் போக வேண்டிய அடைய வேண்டிய லக்கை நம்ம எந்த வல்லமையும் தடைபடக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஓட்டத்தை எதுவுமே தடை பண்ண விடக்கூடாது. ஆமென். நம்ம விசுவாசத்தை கெடுக்க விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சொல்லுகிறேன், இந்த 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 உபத்திர காலத்தில் தான் ஆமென் கொரிந்து சபை வந்தது. இந்த உபத்திர காலத்தை தான் பிலிப்பு சபை வந்தது. இந்த உபத்திர காலத்தை தான் பிலதெல்பியா சபை வந்தது. இந்த உபத்திர காலம் தான் மக்கோதனியா சபை வந்தது. இந்த உபத்திர காலத்தில் பிலிப்பு அந்த கொலோசிய சபை வந்தது. இந்த உபத்திர காலத்தில் தான் தெசலோனிக்கே சபை வந்தது. இந்த உபத்திர காலத்தான் சபைகள் பெருக ஆரம்பித்தது. அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகள் தெரியணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறியணும். உபத்திரம் தேவ பிள்ளைகளை அழிக்க முடியாது, உபத்திரம் தேவ பிள்ளைகளை பெருக பண்ணும். அல்லேலூயா. பாடுகள் தேவ பிள்ளைகள் நினைச்சுனா முடங்கடிக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். பாடுகள் தேவ பிள்ளைகளை எழும்ப பண்ணும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வருகிற எந்த காரியமும் தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் தடை பண்ண முடியாது. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஓடின தேவ பிள்ளைகளுக்கு என்றைக்கும் ஜெயமே என்று நினைச்ச ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளை சபைக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்ன? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய அன்புகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தம். அல்லேலூயா. மைனர் கூட ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் நிற்கிறனே. போராட்ட
பாரங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நான் அறியல, இன்னும் போகல, ஆனாலும் வாழ்கிறனே. பாரங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறியது, பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமா மாறியது. கிருப 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 சொல்லுவோம். கிருப 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 கிருப. படிப்புல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறனே. நிற்கிறேன், நிர்மூலமாகாமல இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே. படிப்புல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறோமே. நிற்கிறேன், நிர்மூலமாகாமல இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறோமே. கிருப 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 சொல்லுவோம். அந்த கிருப, அந்த கிருப, கிருப 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 கிருப. இனி அழியலனா, இன்னும் அழியல, இன்னும் தரிசனம் முடியல, இன்னும் தரிசனம் மங்கி போகல. கர்த்தர் கொடுத்த திட்டங்கள் நிறைவேறும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கிருப 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 சொல்லுவோம். கிருப 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 கிருப. நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருப ஆண்டவரே. கிருப கிருப கிருப. இன்னும் நாங்க நிற்கிறோம் ஆண்டவரே, இன்னும் நாங்க அழியலப்பா. ஏன்னா நாங்க உங்க பிள்ளைகளப்பா. உபத்திரமோ, பாடுகளோ, அவமானமோ, நிந்தையோ, அவச்சொற்களோ எதுவும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்க அன்புள்ள தகப்பன் ஆண்டவரே. எங்கள் பிரயோஜனத்திற்காகவே எங்களை சிட்சிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும், எங்கள் வாழ்க்கையில் வருகிற அவமானமும் நிந்தையும் நெருக்கங்களும் ஒரு நாளும் ஆண்டவரே நீர் உம்முடைய அனுமதிக்காமல் எது வரவில்லை அப்பா. ஆண்டவரே, இந்நாள் வரை எங்களை நடத்துவது எல்லா நன்மைக்கு ஆண்டவரே, நன்மைக்கு ஆண்டவரே, நன்மைக்கு ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். செய்கிற ஆண்டவர் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் எக்ஸாம் எழுதுகிற எங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஞானம், விவேகம், அறிவு, புத்தி கூர்மை எல்லாம் தந்து எங்கள் பிள்ளைகள் நல்ல எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை தாரும், நல்ல வெற்றியை தாரும், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண கிருபை தாரும், நடத்தும். வியாதிப்பட்டு இருக்கிற தொட்டு சுகமாக்கும் அப்பா, அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தின் நல்ல பிதாவே,
நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்நியக்கும் சமாதானமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருக்கு வாழ்த்திலே சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம்.